அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சொல் ட்ரோன். இப்ப ட்ரோன் அப்படின்னா நம்ம நிறைய அத சொல்லினுடைய பயன்பாட்டை நம்ம பார்த்திருப்போம். ஏன்னா நிறைய மக்கள் கூடும் இடங்களான கல்யாண வீடு, அது மாதிரி அரசு விழாக்கள், கோயில் குடமுழுக்கு, பெரிய கூட்டம் கூடுகிற இடங்கள் துல்லியமாக காட்சிகளை படம் பிடிப்பதற்காக இந்த ட்ரோனுடைய உதவி நிறைய பயன்பாடு உள்ளதாக இருக்கிறதை பார்க்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோன் அப்படின்றப்ப இந்த கொரோனா தீவிர காலத்தில் நிறைய இந்த சொல்லை நாம் கேள்விப்பட்டிருப்போம் தினந்தோறும் நாளிதழ்களில். ஏன்னா அங்கங்க பொது இடங்களில் மக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும், இளைஞர்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த ட்ரோன் மூலம் கண்காணிப்பு குழு அமைத்து இந்த ட்ரோன் படப்பிடித்து அங்கெல்லாம் எப்படிடா இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, நம்மளா ஒரு மூலையில விளையாண்டுட்டு இருந்தோமே, இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சூழலில் இந்த ட்ரோனுடைய பயன்பாட்டை நாம் பார்க்கிறோம். இது மட்டும் அல்லாமல் விவசாயத்தில் ஒரு பெரிய பயன்பாடாக இந்த ட்ரோனினுடைய பயன்பாடு இருக்கு. ஏன்னா ஆள் பற்றாக்குறையை தவிர்ப்பதற்காக மழை பொய்த்து விவசாயம் பொய்த்து போயும் சூழலில், கிராமத்தில் ஒரு பெரிய அவலமான சூழலில் மக்கள் விவசாயத்தை விட்டு வேறு வேலையை தேடி போகின்ற சூழலில் நாற்று நடுவதற்கும் அறுவடை செய்வதற்கும் நிறைய இயந்திரங்களினுடைய பயன்பாடு வருகின்ற சூழலில் இந்த ட்ரோனுடைய பயன்பாடு எப்படி பயனுள்ளதாக இருக்கிறது என்றால், இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிப்பதற்கு இந்த ட்ரோனை பயன்படுத்துகிறாங்க. அப்ப இது ரொம்ப உயரமான செடிகள் மரங்கள் இருக்கிற பூச்சிகளை அழிப்பதற்கு இந்த ட்ரோன் உதவியாக இருக்கிறதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். ஏன்னா அவர்களுடைய பயன்பாடு இது நல்லா இருக்கு, அதனால இந்த ட்ரோன் ஆளில்லா பற்றாக்குறையை சமாளிக்க நாம் இதைத்தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் சூழலை நாம் பார்க்கிறோம். அதே போல தீவிரவாத தாக்குதலுக்கு இந்த ட்ரோனுடைய பயன்பாடு துல்லியமாக கணிப்பதற்கு பயன்படுகிறது. இப்ப ராட்சச ட்ரோன் மூலம் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு இந்த ட்ரோன் பெருசா. ஏன் ராட்சச ட்ரோன் அப்படின்னா அந்த ட்ரோன்ல அப்பனா பல வகை இருக்கா அப்படின்னா இருக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா குறைந்த எடையுள்ள 250 கிராமில் நானோ ட்ரோன் அப்படின்னு ஒண்ணு இருக்காம். அதே மாதிரி 250 கிராம்ல இருந்து 2 கிலோகிராம் வரை மைக்ரோ ட்ரோன், 2 கிலோல இருந்து 25 கிலோ வரை ஸ்மால் ட்ரோன் அப்படின்னு சொல்றாங்க. 25 கிலோல இருந்து 150 கிலோ வரை மீடியம் ட்ரோன், 150க்கு மேல் லார்ஜ் ட்ரோன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ராட்சச ட்ரோன் அப்படியாக இருக்கலாம். ஏன்னா இது ராணுவத்திலும் சினிமா படப்பிடிப்புகளிலும் நிறைய பயன்பாட்டில் உள்ளதாக சொல்கிறார். அப்ப இது அரசு விழாக்கள், திருமண விழாக்கள், வீடுகள், கோயில் குடமுழுக்கு, இது மாதிரி மக்கள் நிறைய கூடும் இடங்களில் மட்டுமல்லாமல் விவசாயத்திலும் இதனுடைய பயன்பாட்டை நாம் பார்க்கிறோம். அது போல இது துல்லியமாக காட்சிகளை பதிவு செய்வதற்காக இதை பயன்படுத்துறாங்க. இதற்கு ஆளில்லா பறக்கும் விமானம் என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இயற்கை பேரிடர் சமயத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களுடைய சேத மதிப்பை கணக்கிடுவதற்கும், பாதிக்கப்பட்ட மக்களினுடைய இருப்பிடங்களை துல்லியமாக கண்காணிப்பதற்கும், சர்வே எடுப்பதற்கு இந்த ட்ரோன் ரொம்ப பயன்படுகிறதாக சொல்கிறார்கள். புகைப்படம் எடுக்கிறது, ஆவணத்தை விநியோகம் பண்ணுவது, தேடல் மற்றும் மீட்பு பணியை செய்வது, கணக்கெடுப்பு மற்றும் மேப்பிங் பணியில் நிறைய இந்த ட்ரோனுடைய பயன்பாடு இருக்கிறதாக சொல்கிறார். அப்ப இந்த ட்ரோன் அப்படின்னு சொல்றோமே, இந்த ட்ரோன்னா என்ன அப்படின்றப்ப இதற்குரிய ஒரு நிகரான கலை சொற்களை ஆராய்வதற்கு என்றே ஒரு இயக்கம் அப்படின்னா அது சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்ககம் அப்படி தமிழ்நாடு அரசு உருவாக்கிய அந்த திட்ட இயக்ககம். அதனுடைய முதல் இயக்குனராக மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள் இருந்தார்கள். இப்ப தேவநேய பாவாணர் அப்படின்னாலே நமக்கு தெரியும், தமிழை பிற மொழியிலிருந்து தமிழை காப்பாற்றுவதற்காக தனித்தமிழ் இயக்கம் தோற்றுவித்த மறைமலை அடிகளார், தேவநேய பாவாணர், புரட்சி கவிஞர் பாரதிதாசன், பாவலரேறு பெருஞ்சித்திரனார், பரிதிமாற் கலைஞர் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த தனித்தமிழ் இயக்கத்தை இன்னும் பல தமிழறிஞருடைய உன்னதமான பணி இதற்குள் அடங்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட தேவநேய பாவாணர் அவர் தமிழே அனைத்திற்கும் மூலமொழி, தமிழ்தான் தமிழன் பேசிய முதல் மொழி தமிழ். அதே மாதிரி மாதம் தோன்றிய கண்டம் குமரி கண்டம் என்ற முழக்கத்தை தன் மூச்சாக கொண்டு இயங்கியவர் மொழிஞாயிறு தேவநேய பாவாணர். அவர் தோற்றுவித்த அந்த இயக்கத்தில் அவருடைய பணியாக ஒவ்வொரு சொல்லும் அதற்குரிய வேர் சொல்லை ஆராய்ந்து அது சொல்லாராய்ச்சி, மொழி ஆராய்ச்சி என பல கட்டுரைகளாக இதுதான் தமிழ் சொல் என்று
சான்றுகளுடன் நிரூபித்த பெருமைக்குரியவர் தேவநேய பாவாணர் என்றுதான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தின் பணியாக கலைச்சொற்களை உருவாக்குவது அப்படின்னா, மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கும் பிறமொழி சொற்களுக்கு நிகரான தமிழ் சொல்லை கண்டு அதற்கு பல பொருள் இருக்கலாம். அந்த பல பொருளை ஒரு பொருள் அதற்கு நிகரான சொல்லை வல்லுநர் குழு கொண்டு தரப்படுத்தப்பட்டு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அதை மக்களுடைய புழக்கத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதுதான் ஒரு தலையாய பணியாக அகரமுழுதுதல் இத்திட்ட இயக்கத்தின் பணியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த திட்ட இயக்கத்தில் தொடர்ந்து வல்லுநர் குழுக்களால் பல சொற்கள் தெரிவு செய்யப்பட்டு அது மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சொல் தான் அந்த ட்ரோன். அந்த சொல் 112வது கூட்டத்தில் 141 கலைச்சொற்களுக்கு வல்லுநர் குழு ஒப்புதல் அளித்துள்ளதாக சமீபத்திய நாளிதழில் நாம் எல்லோரும் படித்திருப்போம். அப்ப ட்ரோன் டெக்னீசியன் அப்படின்றப்ப சுரும்பூர்தி வல்லுநர் என்று தரப்படுத்தி இருக்கிறார்கள். இப்ப ஹெலிகாப்டர் அப்படின்றப்ப உலங்கூர்தின்னு சொல்றோம், ஏரோப்ளேன் என்றப்ப வானூர்தி என்று சொல்லும். இதுக்கு ஏன் சுரும்பூர்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா, அந்த ட்ரோனை பார்த்தால் வண்டுடைய அமைப்பு மாதிரியே இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய சொல்லுவோம், கிராமத்துல ஹெலிகாப்டர் பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதை பார்த்தாவே ஹெலிகாப்டர் மாதிரி இறக்கைகள் கொண்டதாக நீண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது பறந்தால் மழை வரும் என்று ஒரு நம்பிக்கை எல்லாம் வச்சிருப்பாங்க. நிறைய பூச்சிகள் பறந்தால் மழை வரும். அந்த வடிவமைப்பு மாதிரி இதை நாம் பார்க்கலாம். ஒரு வண்டு மாதிரியும் வண்டினுடைய ஓசையை கொண்டிருப்பதால் இதற்கு சுரும்பு என்று சொல்கிறார். சுரும்பு என்றால் வண்டு என்று பொருள். அதனால சுரும்பூர்தி என்று தரப்படுத்தி ட்ரோனுக்குரிய தமிழ் சொல்லாக சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த ட்ரோனுக்கு ஆளில்லா விண்கலம், ஆணில்லா வான்கலம், பரகலம், விமானி இல்லாத விமானம், வளவனிலா வானூர்தி என்று போரியலில் சொல்லப்படுகிறது. கணினியியலில் கணினியினுடைய இசையை கேட்க பயனாகும் துணை மின்வண்டு வன்பொருள் என்று சொல்லப்படுகிறது. விலங்கியல்ல ஆண் எறும்பு என்று சொல்லப்படுகிறது. வேளாண்மையில் ஆண் தேனி சுரும்பு என்று சுட்டப்படுகிறது. அப்ப அந்த சுரும்பு தான் இதற்குரிய கலைச்சொல்லாக சுரும்பூர்தி அப்படின்னு சொல்றாங்க ட்ரோனுக்கு. ட்ரோன் டெக்னீசியன் அப்படின்றப்ப சுரும்பூர்தி வல்லுனர் என்று தரப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சொற்கள் அப்படின்னு பாக்குறப்ப ஃபலூடா அப்படின்ற ஒரு சொல்லுக்கான தமிழ் சொல்லாக பனிக்கனி குலைவு அப்படின்னு தரப்படுத்தி இருக்கிறார்கள். ஃபலூடா அப்படின்னா இன்னைக்கு நிறைய உணவகங்கள்ல நாம் போய் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, அப்படியெல்லாம் நிறைய சாப்பிட்றது, ஜூஸ் சாப்பிட்றது அப்படிலாம் இருக்கிறது. அப்ப அந்த ஃபலூடானா என்ன அப்படின்றப்ப பனிக்கனி குலைவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுல என்னதான் இருக்கு அப்படின்னா ஐஸ் போடுறாங்க, பனி கட்டி ஐஸ்கிரீம் இருக்கு, கனிகள் போடுறாங்க. இதையெல்லாம் சேர்ந்த ஒரு குலைவு தான் ஃபலூடா என்று பனிக்கனி குலைவு என்ற ஒரு சொல்லை தரப்படுத்தி இருக்கிறதாக செய்தி சொல்லியிருக்கார். அதே போல மெகா ஜாப் ஃபேர் அப்படின்றதுக்கு பணி தேடு பெருங்கூடல் அப்படின்றாங்க. மெகா அப்படின்னா பெரிய என்று பொருள். அப்படின்னா வேலைக்காக பெருங்கூட்டம் கூடுவது, அதான் மெகா ஜாப் ஃபேர் என்று பணி தேடு பெருங்கூடல் என்று தரப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப மெகா சைஸ் அப்படின்னா பெரிய சைஸ் அப்படின்றப்போ மகா மேளா, மெகா ஆஃபர், மாநாடு, அதே மாதிரி லோன் மேளா, இப்படி எல்லாம் பல சொற்களை மெகா காலனியை உருவாக்குது அப்படின்னா பெரிய காலனி, மக்கள் திரள் அதிகமாக இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லலாம். அதான் பெருங்கூடல் என்று தரப்படுத்தி மெகா ஜாப் ஃபேர் என்பதற்கு பணித்தேடு பெருங்கூடல் என்று சொல்லியிருக்கு. அது மாதிரி நிறைய நம்ம தமிழ்நாட்டுல இந்தியான்னு சொன்னா தென்னிந்திய உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல தென் மாவட்ட உணவுகள், வட மாவட்ட உணவுகள் அப்படின்ற மாதிரி உணவுகள் எல்லாம் பிரிச்சு வச்சிருப்பாங்க. அது மாதிரி பல நாடுகள்ல இருந்து சுற்றுலா பயணிகள் இந்தியாவிற்கு வர்றப்ப பல உணவுப் பொருட்களை அவர்கள் வழியாக அறிமுகப்படுத்திய ஒரு உணவுப் பொருளாக நம்ம மோமோஸ் அப்படின்ற ஒரு உணவுப் பொருளை நம்ம நிறைய பார்த்திருப்போம் பெரிய கடைகள்ல. இப்ப நிறைய பிள்ளைகள்லாம் விரும்பி அதை சாப்பிடுற உணவாக நிறைய இருக்கு. துரிதமான உணவு வகைகள்ல ஒன்றுதான் ஃபாஸ்ட் ஃபுட் சொல்றோம்ல, அதுல ஒரு வகையாக மோமோஸ் சொல்றோம். அதற்கு கறி பொதி கொழுக்கட்டை அப்படின்னு தரப்படுத்தி இருக்கிறார்கள். அது மாதிரி டிஜிட்டல் டிடாக்ஸ் அப்படின்றதுக்கு
எண்ம தவிர்ப்பு அப்படின்னு தரப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப இந்த சொற்களை ட்ரோன் டெக்னீசியன், ஹெலிகாப்டர், ஃபலூடா, மெகா ஜாப் ஃபேர், மோமோஸ் போன்ற சொற்களை தரப்படுத்தி மக்களுடைய பயன்பாட்டிற்கு இனிமேல் இந்த சொற்களுக்கு தமிழ் சொல்லாக இதை பயன்படுத்தலாம் என்பது அறிவுறுத்தும் விதமாகத்தான் இயங்குவதுதான் இந்த கலை சொற்கள் மற்றும் அகரம் முதலி திட்ட இயக்கத்தினுடைய பணியாக நாம் பார்க்கிறோம். அடுத்த பதிவில் இந்த மோமோஸ் எப்படி வந்தது, அது மாதிரி சொற்களை எல்லாம் பார்க்கலாம். இது மாதிரி இன்னும் நம்மளுக்கு நிறைய ஐயப்பாடுகள் இருக்கும். இந்த சொல் தினந்தோறும் புழங்குகிறோமே, இதற்கு நிகரான தமிழ் சொல் என்ன அப்படின்னு அது மாதிரி ஐயங்கள் இருந்தால் நிறைய பதிவிடுங்க, சேர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.